இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான வீடியோ நம்ம இன்ஷாட் ஆப்பில் எப்படி நீங்களே எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காகவோ இல்லை உங்களோட ஃபோட்டோஸே வந்து இதே மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ மோடு போய் நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. லோகோ வந்திருக்கும். ஸோ நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேலே இருக்க அந்த பெருக்கலை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுத்துருங்க. ஸோ லோகோ போனோடனே கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 செகண்டில் இருக்குது. இது வந்து ஒரு 15 செகண்டோ ஒரு 20 செகண்டோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரியா? செட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து PIP அப்படின்னு ஒரு மோடு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நான் ஒரு வீடியோ டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நம்ம மொபைலில் சாங்கெல்லாம் ப்ளே பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஓடும் இல்லையா, பாஸ் பட்டன்லாம் காட்டும் இல்லையா, ஸோ அதே டெம்ப்ளேட்டு தான். ஸோ அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் PIP மோடில் எடுத்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுவே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை ஒரு 30 செகண்ட் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மோடு போயிருங்க. அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஹாப்பி பர்த்டே போடணும் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறேன்னா அவங்களோட நேமையே போட்டுக்க போகிறேன். ஸோ திரிஷா கிருஷ்ணன் அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்காண்டி நான் போடுறேன். ஸோ போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டோட ஃபோன்ட்டு ஸ்டைலு எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கிங்க, அது உங்கள் விருப்பம்தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு அதையும் வீடியோ எண்டு வரைக்கும் கீழே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ டெக்ஸ்ட்டு வீடியோ எண்டு வரைக்கும் வரணும். ஸோ செட் பண்ணியாச்சு. ஓகே, மறுபடியும் PIP மோடில் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ எந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்களோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோட்டோ வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபோட்டோ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா க்ராப் கடைசியாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 9:16 ஃபோட்டோவாக வச்சுருக்கனால நான் க்ராப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை விட சின்ன ரேஷியோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் அப்படி செட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டு கீழே இருக்க டெக்ஸ்ட்டை மறைக்காத அளவுக்கு மேலே நல்லா ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக ஃபோட்டோவை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு கீழே டியூரேஷன் இருக்கும், 5 செகண்டில் இருக்குது. ஒரு 1.5 இல்லை 2 செகண்ட் செட் பண்ணுங்கள். சரியா? 1.5 வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்ருங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே டியூரேஷனுக்கு ஒரு ஒயிட் லைன் இருக்கும். அப்படியே லெஃப்ட்டில் தள்ளிங்கன்னா கொஞ்சம் பிளாங்க் ஸ்க்ரீன் வரும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு PIP ப்ளஸ் கொடுத்து அடுத்த ஃபோட்டோ எடுங்க. ஏன் கேப் விட சொல்கிறேன்னா அது ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ வரும், அப்புறம் ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் வரும், மறுபடியும் ஃபோட்டோ வரும். ஸோ அப்போ பார்க்கும்போது வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த கேப்பு. மறுபடியும் ஃபோட்டோவை க்ராப் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி. ஸோ இதே ஸ்டெப்பை நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணி க்ராப் பண்ணி செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு கீழே டியூரேஷன் மறுபடியும் 1.5 ஒரு சின்ன கேப்பு. ஏன் கேப்போட சொல்கிறேன்னு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ வந்துருச்சா, கேப் வரும், ஃபோட்டோ வரும், கேப் வரும். இப்போ அடுத்த ஃபோட்டோ PIP ப்ளஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் எது போடணுமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துருங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு டியூரேஷனை மறுபடியும் 1.5 கொஞ்சம் கேப் விட்டு PIP ப்ளஸ் கொடுத்து அடுத்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் கேப்பு, PIP ப்ளஸ் அடுத்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். மறுபடியும் டியூரேஷன் 1.5. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை வச்சே ஒரு 15 ஃபோட்டோ இதே மாதிரி இல்லை ஒரு 10 ஃபோட்டோ எடிட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான். டேரெக்டாக மியூசிக் ஆப்ஷன் போயிட்டு மியூசிக் ப்ளஸ் மை மியூசிக். இந்த வீடியோவுக்கு என்ன சாங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கோ அதே சாங்கை நீங்கள் போட்டுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காண்டி நான் ஒரு சாங் வந்து எடுத்திருக்கேன். ஆசிக்யூ 2ல் இருந்து நான் ஒரு BGM எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து இந்த வீடியோவுக்கு நல்லா செட் ஆகிருக்கு, கொஞ்சம் ஸ்லோ மோஷனில். ஸோ அதனால் நான் அந்த BGM எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ ஃபைனல் வீடியோ இருக்கும். ஒரு ஃபோட்டோ, ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன், ஒரு ஃபோட்டோ. ஏன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த கேப்போட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும். சேவ் கொடுத்து அகைன் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எடிட்டிங்
ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.